இந்த எக்கோ இருக்கு. என்ன ஆகுதுன்னு பார்த்து சொல்லுங்க. See the output. ரெண்டு எக்கோ இருக்கு. இன்புட் வந்திருக்கு. என்ன டிஃபரன்ஸ்? என்ன பிரச்சனை இங்க? இது என்ன பிரச்சனை? சொல்ல முடியுமா? அவங்க சொல்றாங்க யூ கேன் கிவ் ஸ்பேஸ் ஹியர், பட் ஸ்பேஸ் கொடுத்தாலும் ஒரு ஸ்பேஸ் வரும். த சேம் டைம் எனக்கு அடுத்த லைன் வேணும்னா ஐ கேன் கிவ் பிரேக். பிரேக் இஸ் HTML கோட். அதை நான் என்ன பண்றேன், டபுள் கோட்ஸ்குள்ள கொடுக்குறேன் பாருங்க. கொடுத்த உடனே இட் வில் கம் டு நெக்ஸ்ட் லைன். டிஃபரன்ஸ் புரியுதா? கேன் யூ ஃபைண்ட் த டிஃபரன்ஸ்? எஸ், பிரவீன் டோல்ட் கிவ் எ பிரேக் லைன். ஆஃப் கோர்ஸ் யூ ஆர் ரைட். ஓகே, பாருங்க. இதனால இங்க ஒருவேளை நான் இதை பி கூட கொடுக்கலாம். எனி கோட் யூ கேன் கிவ். அப்போ பி கொடுத்தா பேராகிராஃப் ஆஃப் கோர்ஸ் gives more line. ஸோ இப்போ பாருங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா HTML டாக்குமெண்ட்டுக்குள்ள PHP கோடு அது கொடுக்கறதுக்கு நான் என்ன பண்றேன், இந்த இன்டிகேஷன். அதுக்குள்ள நான் என்ன பண்றேன், ஐ கேன் யூஸ் HTML ஆல்சோ. ஆனா அது எப்படி கொடுக்கணும், எக்கோக்குள்ள டபுள் கோட்டுக்குள்ள. இப்போ நான் என்ன பண்றேன் பாருங்க, ஐ கேன் கிவ் மோர் HTML டேக்ஸ். இதுக்கு முன்ன எப்படி இருந்துச்சு, இப்போ என்ன ஆயிடுச்சு பாருங்க. ஹெட்டிங் 3 டிஃபரன்ஸ் இருக்கா?
இதுதான் HTML-க்கும் PHP-க்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகே, HTML-க்குள்ள PHP-யும் PHP-க்குள்ள HTML நம்ம கொடுக்க முடியும், ப்ரொவைடட் அதுக்கான ஃபார்மாலிட்டி ஃபாலோ பண்ணும். HTML-க்குள்ள PHP எப்படி எம்பெட் அப்படின்ற வார்த்தை சொல்லுவோம், அதுக்கு தான் எம்பெட். எம்பெட், ஐ வில் டெல் யூ எம்பெட். எம்பெட் அப்படின்னா உள்ளுக்குள்ளே வைக்கிறது. HTML-க்குள்ள PHP எப்படி வைக்கிறோம், இது யூஸ் பண்ணி. அதே மாதிரி PHP-க்குள்ள HTML எப்படி யூஸ் பண்றோம், அதுக்குள்ள இருக்கல எக்கோ ஸ்டேட்மெண்ட்ல நான் என்ன பண்ணலாம், ஐ கேன் கிவ் திஸ். இப்போ நான் என்னோட HTML கோட் எதுவா இருந்தாலும் நான் இதுக்குள்ள கொடுக்கலாம். இப்போ பாருங்க, அண்டர்லைன் கொடுக்குறேன், எனக்கு என்ன ஆகும் பாருங்க, அண்டர்லைன் ஆகுதா? இதுதாங்க. இதனாலதான் நம்ம HTML முதல்ல படிச்சுட்டு அப்புறம் PHP பண்றோம். ஃபர்ஸ்ட் HTML டிசைனிங். எப்பவுமே HTML எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம்னா ஒன்லி ஃபார் டிசைனிங் பர்பஸ். அதுல பெரிய அளவுல கோடிங் ப்ரோக்ராமிங் எழுத முடியாது. இப்போ முதல்ல அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் டைனமிக் PHP வரும்போது PHP-ல HTML சேரும்போது நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு ஒரு ஒரு பர்ஃபெக்டான வெப்பேஜை நம்மளால கிரியேட் பண்ண முடியும். அதுதான் நம்மளுடைய அப்ஜெக்டிவ். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்ற வரேன்னா, எக்கோன்ற ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நாம பிரிண்ட் பண்ணலாம். ஓகே, கிளியர்? எனி டவுட்? ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். எனி டவுட்ஸ் ப்ளீஸ்? அடுத்து நாம பார்க்க போறது வந்து வேரியபிள். வேரியபிள் அப்புறம் இங்க வரலாம். ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். நீங்க ஆன்லைன்ல நிறைய டூல்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த W3 ஸ்கூல்ஸ் அப்படின்ற வெப்சைட், இதை தான் நான் நோட்ஸா உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி மொத்தமா கொடுத்துட்றேன். ஏன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் நம்ம படிக்கிறதுக்கு. ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் வந்து வேரியபிள், PHP வேரியபிள்ஸ். வேரியபிள் அப்படின்னா உங்களுக்கு முதலே தெரியும், C++ எல்லாம் படிச்சிருப்பீங்க. அதே மாதிரிதான் PHP-லயும் நமக்கு வேரியபிள் இருக்கு. என்னன்னா C++க்கு இதுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. சில டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, அங்க வேரியபிளை டிக்ளேர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இன்ட், ஃப்ளோட், கேர் அப்படின்னு சொல்லி. இங்க அதை டிக்ளேர் பண்ண தேவையில்லை. அவ்வளவுதான், டைரக்டா யூஸ் பண்ணலாம். ஆனா புதுசா ஒண்ணு டிஃபரன்ஸ் சொல்றாங்க, முன்னாடி டாலர் சிம்பல் கொடுக்கணும். ஒவ்வொரு வேரியபிளுக்கு முன்னாடி கொடுத்தா இட் வில் பிகம் ஏ வேரியபிள். ஒரு வேரியபிளுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். நார்மலா வேரியபிள் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா, டு ஸ்டோர் எ டேட்டா. இது ஒரு கண்டெய்னர் மாதிரி. ஓகே, அதுக்காக நம்ம வேரியபிள் யூஸ் பண்ணுவோம். இதுக்குன்னு சில ரூல்ஸ் வச்சிருக்கிறாங்க. எப்படி நாமெல்லாம் குழந்தைங்களுக்கு பேர் வைக்கும் போது நமக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் வச்சுக்கணும். இதுலதான் ஆரம்பிக்கணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு இருக்கவும் இல்லையா? அந்த மாதிரி PHP இல்ல, PHP இல்ல, எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும் அதுக்குன்னு தனித்தனி செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி PHP-லயே வேரியபிள்ஸ்க்கு ரூல்ஸ் இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ரூல், a variable must start with டாலர் சைன். டாலர் சைன் தான் ஆரம்பிக்கணும். ஓகே, அடுத்த லெட்டர் ஒரு ஆல்பபெட்டா தான் இருக்கணும், இல்ல அண்டர்ஸ்கோரா இருக்கணும், நம்பரா இருக்கக்கூடாது. அதாவது டாலருக்கு அடுத்த கேரக்டர் இட் மஸ்ட் பி an alphabet, not numeric. ஸ்பெஷல் கேரக்டர்ல அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணலாம். இட் cannot ஸ்டார்ட் வித் a நம்பர் வச்சு ஆரம்பிக்க கூடாது. அண்ட் a variable name can only contain alphanumeric characters and underscore. அதை தவிர மற்ற எந்த கேரக்டரையும், ஸ்பெஷல் கேரக்டரையும், கமா, புல் ஸ்டாப், பிளஸ், இதெல்லாம் வேரியபிள் நேம்ல கொடுக்க கூடாது சேர்த்து. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இட்ஸ் a case sensitive. I will show an example. அப்போ உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். இப்போ பாருங்க, நான் PHP கோடிங் அப்படியே மாத்திக்கிட்டே வரேன் கொஞ்சம் கொஞ்சமா உள்ளவே. $x ஈக்குவல் டு 1. அப்போ எக்ஸுக்குன்னு ஒரு வேரியபிள் நேம், எக்ஸ்ன்றது ஒரு வேரியபிள் நேம், அதனுடைய வேல்யூ வந்து 1. இது எப்படி பிரிண்ட் பண்றேன் பாருங்க.
பிரிண்ட் பண்றதுக்கு நமக்கு என்ன ஸ்டேட்மெண்ட்? எக்கோ $x செமிகோலன். பாருங்க 1 அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ எக்ஸ்ன்றது வேரியபிள். வேரியபிள்னா நீ வேல்யூ மாத்திக்கிட்டே இருக்கலாம். நான் மாத்துறேன், மாறிடும். இதுதான் வேரியபிள். அகைன் ஐ கேன் சேஞ்ச் எக்ஸ்னுடைய வேல்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்னுடைய வேல்யூ என்ன இருக்கு? 1098 இருந்துச்சு. அடுத்து எக்ஸ்னுடைய வேல்யூ என்ன ஆச்சு? 25 ஆச்சு. இப்போ அகைன் பாருங்க எல்லாம் ஒன்னா வந்துருச்சு. நான் என்ன பண்றேன்? ஐ கேன் யூஸ் பிரேக். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ்னுடைய வேல்யூ என்ன இருந்துச்சு? 1098. அடுத்து எக்ஸ்னுடைய வேல்யூ 25 ஆச்சு. சரியா? ஸோ இதுதான் வேரியபிள். இப்போ வேரியபிளுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபர்ஸ்ட் எல்லாம் ஆரம்பிக்குது ஸ்டார், சாரி டாலர் அண்ட் வேரியபிள் நேம். இப்போ வேரியபிள் நேம்ல நான் இஷ்டத்துக்கும் கொடுக்க முடியாது. அது கொடுத்த அவன் என்ன சொல்றான்? ஃபர்ஸ்ட் டாலர்ல ஆரம்பிக்கணும், அடுத்து ஆல்பபெட் தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ கிவ் திஸ் இஸ் நாட் ஏ வேரியபிள், எரர் வருது பாருங்க. ஏன்னா அவன் என்ன சொல்றான்? ஃபர்ஸ்ட் கேரக்டர் மஸ்ட் பி an ஆல்பபெட், நாட் ஏ நம்பர். இதே பின்னாடி நீ போட்டினா பிரச்சனை இல்லை, அது ஒரு வேரியபிள். ஸோ இதெல்லாம் தான் ரூல். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டாலர்ல ஆரம்பிக்கணும், அடுத்த கேரக்டர் ஆல்பபெட்டிக்காக தான் இருக்கணும், அண்ட் அண்டர் ஸ்கோரை தவிர வேற எந்த ஸ்பெஷல் கேரக்டரையும் யூஸ் பண்ணக்கூடாது. இது நான் அண்டர் ஸ்கோர் மட்டும் யூஸ் பண்ணலாம். ஆனா இதை தவிர்த்து நான் வேற ஏதாவது இங்க நான் யூஸ் பண்ணேன்னா இட் வில் ஷோ an error. ஆனா ஸ்டாரை கொண்டு போய் நான் வந்து ஆபரேட்டருக்கு யூஸ் பண்ணலாம். ஆனா நான் வேரியபிள் நேம்ல இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும் டிஃபரன்ஸ். ஒருவேளை நான் சேர்த்து கொடுத்துட்டேன்னா இட் இஸ் a valid. அதாவது ஸ்பேஸ் கொடுத்துட்டாலே it will become a separate entity. ஸ்பேஸ் கொடுக்கலன்னா it will be taken as an identifier variable. அதுக்கான ரூல் என்னன்றதை அது பார்க்கணும். சரியா? அண்ட் இட்ஸ் கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னா என்ன அப்படின்றதையும் காமிச்சிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் $x கொடுத்துருங்க. இப்போ வரல அவுட்புட். ஏன் யாராவது சொல்ல முடியுமா? ஏன் எனக்கு அவுட்புட் வரலன்னு யாராவது சொல்ல முடியுமா இந்த கோடுல? என்ன டிஃபரன்ஸ் சொல்ல முடியுமா? ஏன்னா டபுள் கோட் ஓகே அது இருக்கு. இங்க பாருங்க வேரியபிள் நேம் SUM ஆல் ஸ்மால் லெட்டர். இங்க என்ன இருக்கு? ஆல் ஸ்மால் லெட்டர் இல்ல கேபிட்டல் லெட்டர் சேர்த்துட்டேன் அப்படின்னா கேஸ் சென்சிட்டிவ். இதுதான் கேஸ் சென்சிட்டிவ். அதாவது ஒரு கேரக்டர் எப்படி கொடுக்குறோ அதே மாதிரிதான் கடைசி வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணணும். ஏதாவது ஒண்ணு மாத்தினா சென்சிட்டிவா அது மாறிடும். சென்சிட்டிவ்னு சொல்றோம்ல, ரொம்ப சென்சிட்டிவா இருக்கணும். அதாவது ஒரே மாதிரி இருக்கும். SUMனா ஸ்மால் எஸ் ஸ்மால் யூ ஸ்மால் எம். வேற ஏதாவது மாத்தினாலும் கோவம் வந்துடும். இப்ப பாருங்க எல்லாம் ஸ்மால் லெட்டர் போட்டு
1998 வந்துருச்சு. இது ஏதாவது ஒண்ணு தப்பா கேப் லெட்டர்ல போட்டேன் வராது, சென்சிட்டிவ். இதுதான் கேஸ் சென்சிட்டிவ். கேஸ்னா அப்பர் கேஸ் லோயர் கேஸ டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறது தான் கேஸ் சென்சிட்டிவ். ஓகே, ஸோ அதனால தான் நான் சொல்றேன், ப்ரோக்ராம் எப்பொழுதுமே எழுதும் போது ஆல்வேஸ் ட்ரை டு ரைட் இன் ஸ்மால் லெட்டர்ஸ் அன்லெஸ் ஆர் அதர்வைஸ் there is a need. தேவைப்பட்டால் ஒழிய கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணாதீங்க எந்த லாங்குவேஜ்லயும். ஸ்மால், இது ஆரம்பத்திலேயும் சொல்லிக்கிட்டு இருப்பேன், ஃபர்ஸ்ட் இயர்லயே ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லயே சொல்லியிருப்பேன், சில கூட. சரிங்களா? ஸ்மால் லெட்டர் மட்டும்தான் நீங்க யூஸ் பண்ணணும். தேவைப்படும் பொழுது மட்டும்தான் நீங்க கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணணும். சரி, அவங்க சொன்ன டபுள் கோட்ஸ்க்கு வரேன். அடுத்தது அந்த பாயிண்ட் தான். இப்ப பாருங்க, இந்த மாதிரி ஒரு கோடு இருக்கு, ஒரு டெக்ஸ்டோட சேர்ந்து கொடுக்குறாங்க. எப்படி? இப்போ பாருங்க, இப்போ ஒரு ஒன்லி வேல்யூ மட்டும் தான் பிரிண்ட் ஆச்சு. இது கூட ஒரு மெசேஜ் சேர்த்து பண்ணோம்னா, மெசேஜ் சேர்க்கறதுக்கு எனக்கு என்ன இருக்கு? ஐ ஹாவ் டபுள் கோட்ஸ் இல்லையா? the sum equal to டபுள் கோட்ஸ் முடியுது. இப்ப பாருங்க, இது ரெண்டு டிஃபரெண்ட் என்டிட்டி. இது ஒரு ஸ்ட்ரிங், இது ஒரு வேரியபிள் நேம். நடுவுல ஜாயின் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன்? ஐ யூஸ் டாட். அவுட்புட் பாருங்க, தி சம் ஈக்குவல் டு 1098 வருது. எப்படி வந்தது? இது நாம கொடுத்த டெக்ஸ்ட், அப்புறம் இது வேரியபிளுடைய வேல்யூ. இது ரெண்டும் ரெண்டு டிஃபரெண்ட் என்டிட்டி. இதை ஜாயின் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன்? ஐ எம் கிவிங் டாட். இது பல விதங்கள்ல எழுதலாம். இதே பாருங்க, அகைன் இந்த சேம் வேல்யூ இப்படி எழுதலாம். தி சம் ஈக்குவல் டு அப்படின்றது ரைட். அடுத்து எக்கோக்கு பதில் யூ கேன் யூஸ் பிரிண்ட் ஆல்சோ. பிரிண்ட் எதுக்கு? ஸ்கிரீன்ல பிரிண்ட் பண்றது. யூ கேன் யூஸ் பிரிண்ட் ஆல்சோ. எக்கோ யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா பிரிண்ட். எல்லாம் ஒரே மீனிங் தான், எல்லாத்துக்கும் ஒரே அவுட்கம் தான். ஆனா எப்படி யூஸ் பண்றோம்ன்றத மட்டும் நீங்க பாருங்க. ஓகே, ஒரு ஸ்ட்ரிங், அதை ஒரு வேல்யூவோட கம்பைன் பண்றதுக்கு டாட் யூஸ் பண்றோம், இல்லைன்னா டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம்? கேன் யூஸ் இட். ஸோ இங்க பாருங்க, ஒரு வேரியபிள் நேம், அதுக்குள்ள ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுக்குறான், இதை பிரிண்ட் பண்றான். அப்புறம் அடுத்தது பாருங்க, இது ஒரு வேரியபிள் வேல்யூ, என்ன பிரிண்ட் பண்றான்? இந்த நம்பரை ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணும். தட்ஸ் இட், அவ்வளவுதான். ஸோ 5 + 4 ரன் பண்ணீங்கன்னா 9 வரும். எக்ஸ்ன்றது ஒரு வேரியபிள் நேம், ஒய்ன்றது ஒரு வேரியபிள். எக்ஸ் பிளஸ் ஒய் கிவ்ஸ் 9. ஓகே, கிளியர்? தென் இங்க பாருங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 5 இட்ஸ் ஒரு இன்டீஜர். எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு ஜாயின், இது அனதர் வேரியபிள். ஆனா இட் ஹோல்ஸ் ஒன்லி கேரக்டர்ஸ். அப்போ இதுக்கு பேரு ஸ்ட்ரிங். ஓகேவா? இந்த மாதிரி நாம பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இட் ஹாஸ் எக்கோ. எக்ஸனுடைய வேல்யூ என்ன? 5. ஒய்னுடைய வேல்யூ என்ன? ஜான். ரெண்டு பிரிண்ட் பண்ணணும். ஸோ இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல தான் நம்ம வந்து இந்த டேட்டா டைப் பத்தி பேச போறோம். இங்க ரெண்டு டைப் ஆஃப் டேட்டா இருக்கு, ஒன்று இன்டீஜர், ஒன்று ஸ்ட்ரிங். ஓகே, PHP என்னென்ன டேட்டா டைப் இருக்குன்றதை நாம படிப்படியா பார்க்கலாம். சரியா? சரி, நான் இப்போதைக்கு இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஐ வில் கனெக்ட் டுமாரோ பை 10 o'clock at 10:30 நான் போஸ்ட் பண்றேன். இன்னைக்கு ஈவினிங்கே நான் போஸ்ட் பண்ணிடுறேன், ஸோ தட் இட் வில் ரீச் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. சரியா? நாளைக்கு குடும்பமான வரையும் நிறைய உங்க ஃப்ரெண்ட்ஸை வர அட்லீஸ்ட் ஒரு 20 to 25 இருந்தா எனக்கு ஒரு திருப்தியா இருக்கும். 15 பேர் தான் இருக்கிறோம். நாளைக்கு நம்ம மோஸ்ட்லி நிறைய டாபிக்ஸ் கவர் பண்ணிடுவோம். சரியா? நாளை முடிஞ்சால் நாளை மறுநாள் முடிச்சிடலாம் நம்ம. அதுக்கப்புறம் தென் யூ வில் பி ஃப்ரீ அண்ட் யூ கேன் ஈஸிலி ஸ்டடி ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்ஸ். சரியா? இன்னைக்கு என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் யூனிட் நம்ம கிளாஸ்ல நடத்துறது, நீங்க அசைன்மெண்ட் எழுதிருப்பீங்க, டெஸ்ட் எழுதிருப்பீங்க, நோட்ல எழுதிருப்பீங்க. ஜஸ்ட் கோ த்ரூ கம்ப்ளீட்லி அண்ட் ஸ்டடி தட். அண்ட் இது வரைக்கும் நம்ம என்ன நடத்தணுமோ அதை கவனிச்சுக்கோங்க.
கூகுள் கிளாஸ் ரூம்ல மெட்டீரியல் இருக்கு, டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோ. சரியா? டுமாரோ வில் கனெக்ட் அகைன் அண்ட் என்ன டவுட் இருந்தாலும் நாளைக்கு கேட்கு. இம்பார்ட்டன்ட்லி உங்க ஃப்ரெண்ட்ஸை ஜாயின் பண்ண சொல்லு. ரைட்? தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். கிளம்பலாம். டோன்ட் வேஸ்ட் டைம். ஏதாவது உருப்படியா பண்ணுங்க. எஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, தேங்க்யூ. பாய் பாய் பாய்.